ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஈஸி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் நம்பர்ஸை ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3, 7, 12 and 25. அசெண்டிங்னா என்ன? ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் வர அரேஞ்ச் பண்ணுறது தான் அசெண்டிங் ஆர்டர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 3, 7, 12, 25 அப்படின்னு இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டர் பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வரை எழுதுறது தான் டிசெண்டிங் ஆர்டர். எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். 25, 12, 7, 3. டிசெண்டிங்னா என்ன? பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வர அரேஞ்ச் பண்ணுறது. 25, 12, 7, 3 அப்படின்னு டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு மாடிப்படியில் கீழேருந்து மேலே ஏறி போகிறீங்க. அது அசெண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் அதுதான் டிசெண்டிங். இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு பார்க்கலாமா? இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டிஜிட்ஸ் கவுண்ட். டிஜிட்ஸ் கவுண்ட் அப்படின்னா என்ன? டிஜிட்ஸ் கவுண்ட் அப்படின்னா என்ன? நமக்கு கொடுத்துருக்குற சம்மில் ஒவ்வொரு நம்பர்ஸோட டிஜிட்ஸையும் கவுண்ட் பண்ணணும். அதுதான் டிஜிட்ஸ் கவுண்ட். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் லெஃப்ட் சைடு கம்பேர். லெஃப்ட் சைடு கம்பேர் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஜிட்ஸ் எல்லாமே சேம் டிஜிட்ஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணுறது. நம்பர்ஸில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். அது சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஒன் இஸ் அரேஞ்ச் த நம்பர்ஸ். நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல நம்பர்ஸ் என்ன செய்யணும்? அரேஞ்ச் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, 334, 28, 1182, 348 and 7. இதான் நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும். டிஜிட்ஸை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் இப்போ எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் வரை எழுதணும். இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதுகிறோம் நம்ம. சரியா? இப்போ கொடுத்துருக்குற சம்மில் டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். 7 1 டிஜிட் நம்பர் இருக்குது. 2 டிஜிட் 28, 3 டிஜிட் 348ல் ஒன்று, 334, 1182. இதில் நம்ம அசெண்டிங் எழுதுறதுனால ஸ்மால் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸ்மால் நம்பர் எது? 7. நெக்ஸ்ட்டு 28. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸ்மாலஸ்ட் நம்பர் 334. நெக்ஸ்ட்டு 348. லாஸ்ட் நம்பர் 1182. நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா பிக் நம்பர் டு
ஸ்மால் நம்பர். அசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுதுவோம்? பிக் நம்பர் தான் எழுதுவோம். பிக் நம்பர் என்ன? 1182, 348, 334, 28 and 7. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளோட சம் என்ன அப்படின்னா 5348, 6812, 5281, 356 and 9812. இப்போ எக்ஸாம்பிள் 2க்கு வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் வந்து எழுத போகிறோம். இப்போ கொடுத்துருக்குற சம்மில் டிஜிட்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா நம்பர்ஸுமே 4 டிஜிட்ஸில் தான் இருக்குது, 356 தவிர. ஸோ 356 வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட் டிஜிட்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே 4 டிஜிட்டில் இருக்குது. அதில் ஸ்மாலஸ்ட் எதுன்னா 5281 தான் ஸ்மாலஸ்ட் டிஜிட்டு. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5348. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் டிஜிட் எது? 6812. இந்த லாஸ்ட் டிஜிட் என்ன? 9812. ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர், ஸ்மால் டு பிக். இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குதா? நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா பிக் நம்பர்லேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி ஸ்மால் நம்பர் வர எழுதணும். நம்ம கொடுத்துருக்குற சம்மில் அசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த அசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ரிவர்ஸ் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு எந்த நம்பர் வரும்? 9812, 6812, 5348 and 5281 and 356. ப்ராக்டிஸ் சம்மு ஒன்று பார்க்கலாம். 4285, 63, 2892, 3800, 4504. இந்த சம்முக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரும் டிசெண்டிங் ஆர்டரும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம்.